வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து தாளிச்சுக்கிறோம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, 1 கப் சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். மசால் நல்லா வதங்கினதும் அடுப்பு நிறுத்திட்டு இதை நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். நல்லா ஆறின இந்த மசாலில் இஞ்சி 1 இன்ச், பூண்டு 10 பல், தேங்காய் 1/2 கப், சோம்பு 1 டீஸ்பூன் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் தேவைக்கேற்ப கருவேப்பிலை, அது கூடவே 1/2 கப் சின்ன வெங்காயம், அது கூட 10 பல் பூண்டு இது எல்லாம் சேர்த்து லேசாக வதக்கிக்கிறோம். இது கூடவே சின்னதாக ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறோம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற விழுது கூட புளி தண்ணியும் சேர்த்து இங்கே வதங்கிக்கிட்டு இருக்க மற்ற பொருட்களோட அதை நம்ம கலந்துக்கிறோம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கிறோம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம அலசி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா அதில் போட்டுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்துக்க போகிறோம். அது நல்லா ஆறினதும் அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். மீன் வெந்துக்கிட்டு இருக்க இந்த குழம்புல வெந்தய பொடியை தூவி கலந்துக்க போகிறோம். மீன் வெந்ததும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். மிக மிக சுவையான எளிதான மீன் குழம்பு தயாராயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.